பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி கோரியிருந்த நிலையில் 4 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வடசென்னை ரவுடி நாகேந்திரனின் மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டியது எப்படி என்று அஸ்வத்தாமனிடம் விசாரணை செய்ய தற்போது போலீசார் தரப்பிலிருந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், மேலதிக விவரங்கள். நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ந்து அடுத்தடுத்து கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் இறுதியாக கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமன் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் என்பவரை காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த வழக்கறிஞர் அருள் அவரோடு நேரடியாக செல்போனில் தொடர்பு இருந்ததாகவும் இதற்கான கொலை தொடர்பாக பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பதாகவும் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொண்டதில் அஸ்வத்தாமனுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் நேரடியாக கைது செய்தனர். மேலும் இவர் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் என்ற காரணத்தினால் அவரது தந்தையும் இந்த கொலை வழக்கில் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததில் திட்டம் தீட்டுவதில் முக்கியமாக காரணம் இருப்பதாக கூறி அவரது தந்தையான பிரபல ரவுடி நாகேந்திரனையும் இந்த வழக்கில் போலீசார் சேர்த்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அஸ்வத்தாமன் எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு உள்ளது என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்காக 7 நாள் காவல் கேட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் ஒரு விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு நீதிபதி ஜெகதீசன் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது அனுமதி அளித்திருக்கிறார்கள். இதனையடுத்து தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கறிஞர் அஸ்வத்தாமனை தற்போது விசாரணைக்காக போலீசார் அழைத்து செல்கின்றனர். குறிப்பாக இவரது செல்போன் உரையாடல்கள் மற்றும் வங்கி பண பரிவர்த்தனைகள், ஏற்கனவே இவர் என்னென்ன விவகாரத்திற்கெல்லாம் தொடர்பு கொண்டுள்ளார், எந்த விவகாரத்தில் இவர்களுக்கெல்லாம் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த ஒரு முழுமையான விசாரணையை தனிப்படை போலீசார் அஸ்வத்தாமனிடம் இந்த 4 நாட்கள் நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.